அதிமுகவில் ஓபிஎஸ் மீண்டும் இணைய துடிப்பது ஏன்? சேரவிடாமல் இபிஎஸ் தடுப்பது ஏன்? 2022 ஜூன் மாதம் அதிமுகவில் இரட்டை தலைமை தொடர்பாக குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து நடந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுடன் ஓபிஎஸ் உள்ளிட்ட அவரின் ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதையடுத்து தனி அணியாக செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் அதிமுகவின் கட்சியின் கொடி, சின்னம் உள்ளிட்டவையை பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்தது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒன்றை தொடங்கி அதை பாஜகவுடன் கூட்டணி சேர்த்தார் ஓபிஎஸ். மறுபுறம் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓபிஎஸ். இதற்கிடையே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் ஓபிஎஸ்ஸிடமிருந்து ஜெ.சி.டி. பிரபாகரன், கூப கிருஷ்ணன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் வெளியேறிவிட்டனர். இந்நிலையில்தான் அதிமுகவில் எப்படியாவது இணைந்துவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் மறுபக்கம் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை இணைக்க அதிமுக தயாராக இல்லை. இது தொடர்பாக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஒருவரிடம் பேசினோம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் தனித்து செயல்பட்ட ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்றுதான் நினைத்தார். அதன்படிதான் கடந்த கால அதிமுக ஆட்சி குறித்தும் எடப்பாடி குறித்தும் தொடர்ந்து பேசியும் வந்தார். தற்போது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அடைந்த தோல்விக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றாலோ பாஜக கூட்டணியில் போட்டியிட்டாலோ வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று ஓபிஎஸ் நினைக்கிறார். அதில் உண்மையும் இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் தவிர எந்த அதிமுக வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை. தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் போட்டியிட்ட தினகரனும் படுதோல்வி அடைந்திருக்கிறார். தற்போதைய நிலைமையில் அதிமுக எடப்பாடியின் கையில்தான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இணைப்புக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றார் விரிவாக. தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரிடம் பேசும்போது எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் ஓபிஎஸ் இல்லை. மீண்டும் தன்னை தலைமை பொறுப்புக்கு அமர்த்த வேண்டுமென்று பேராசை படுகிறார். அதேபோலதான் தினகரன், சசிகலாவும் நினைக்கிறார்கள். இந்த மூவரும் தங்களை ஒரு தலைவராக இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அவர்கள் கட்சியிலிருந்து போன பின்னர் கட்சியும் எந்த பின்னடைவையும் சந்திக்கவே இல்லை. குறிப்பாக அம்மா மறைவுக்கு பின்னர் கட்சி இழந்த செல்வாக்கைதான் எடப்பாடியால் மீட்டெடுக்க முடியவில்லை. மற்றபடி 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 இல் அதிமுகவின் வாக்கு எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து இருக்கிறது. ஓபிஎஸ் இணைய துடிப்பது தன்னலத்துக்கானதே தவிர அதிமுக மீதான பாசமோ நேசமோ இல்லை. அதனால்தான் ஓபிஎஸ் உள்ளிட்ட யாரையுமே சேர்க்கவே கூடாது என்று எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். இதற்கிடையில் நேற்று முன்தினம் தொண்டர்களை சந்தித்த சசிகலா அதிமுக சாதி அரசியலை நோக்கி செல்வதாகவும் அதிமுக முடிந்துவிட்டது என நினைக்க வேண்டாம், எனது என்றை ஆரம்பித்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சியை அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பன்னீர்செல்வம் உரிமை மீட்பு குழுவின் தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் வரும் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சென்னை மயிலாப்பூரில் உள்ள உட்லண்ட்ஸ் ஓட்டலில் ஆலோசனை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தோல்வி, அதிமுகவை ஒருங்கிணைப்பது, சசிகலாவுடன் இணைந்து செயல்படலாமா வேண்டாமா, 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாக தெரிகிறது.